கருப்பசாமி மறுபடி காஞ்சிபுரம் போயிடுச்சுப்பா. காஞ்சிபுரம் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா நமக்கு கடன் இப்படி நிற்கிது, அப்படியே இல்லையா? அதனால் நம்ம லோனுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், லோனும் அமைஞ்ச பாடு கண்ணுக்கு தெரியல. அதனால் கருப்பசாமி கணவனுக்கு உடல்நிலையும் பெருசாக சரியில்லாமல் போயிடுச்சு, அப்படியே இல்லையா? அப்படின்னு நான் போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா, அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு லோனும் கருப்பசாமி இன்னும் ஒரு 30 நாளுக்குள்ளே லோனும் அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் உன்னோட வாகனம் ஒரு பக்கம் சிக்கியிருக்கு, அப்படியே இல்லையா? அதனால் போர் சம்மந்தப்பட்ட வேலை, என்ன வேலை செய்கிறா? போர் வேலை தான். அதனால் இப்போ அந்த லாரி இப்போ சிக்கியிருக்கு, அதையும் உனக்கு நல்லபடியாக வாகனத்தை திருப்பி கொடுத்து அதே போல் உனக்கு லோனும் அமைச்சு உனக்கு நல்லபடியாக கடனை கட்டி கொடுத்தா போதுமா? அதே மாதிரி கடனையும் கட்டி கொடுத்து அதே கொண்டு சிக்க வச்சுருக்கிறோம்ல, அதையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துட்றேன். நாளையிலேருந்து படிப்படியாக உனக்கு உடல்நிலை உன்னோட கணவனுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு லோன் அமைஞ்சிடணும், நீ நினச்சது போல் கருப்பன் காப்பாற்றி தரணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டு வச்சிரு. பௌர்ணமி வர்றதுக்குள்ளேயே லோன் செலெக்ஷன் ஆயிடும். எனக்கு மாலையும் பாட்டும் பௌர்ணமிக்கு என்னை வாங்கிட்டு வாங்க. அப்படியா? நான் கருப்பன் கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எல்லாரும் மறுபடியும் போய் காலில் விடு. இதில் மெக்கானிக் யாருப்பா? மெக்கானிக் அவனுக்கு திருமணம் வேணுமா? மெக்கானிக்களுக்கு திருமணம் வேணுமா? போய் மறுபடியும் காலில் விட்டுவான். அதே போல் கருப்பசாமி சரிப்பா, அதே போல் உனக்கு திருமணத்தையும் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாகவே நடத்தி கொடுத்து அதே போல் இப்போ பார்த்து வச்சிருக்கிற பிள்ளை வேணுமா? அப்படி தான் என் சகோதரன் சொல்கிறேன். அப்படியா? அதனால் ஒருத்தையை மட்டும்தான் சம்மதிக்க மாட்டேறான், அப்படியே இல்லையா? அதனால் மற்றவங்களுக்கெல்லாம் சம்மதம் தான். அதனால் அவனோட தகப்பை மட்டும்தான் சம்மதிக்கலை, அப்படி தானே கேட்டேன்? போய் காலில் வந்துட்டோம். சரிப்பா, சரி, ஒரு 90 நாள் 3 மாதத்துக்குள்ளே உனக்கு அவனோட சம்மதத்தை உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி நீ நினச்ச மாதிரி 20 நாள்லாம் சம்மதிக்க முடியாது, 20 நாள்லாம் சம்மதிக்க முடியாது. அதனால் 90 நாள் ஒரு 3 மாதத்துக்குள்ளே உனக்கு சம்மதத்தை வாங்கி கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எனக்கு வந்துடணும். கல்யாணம் முடிஞ்சதையும் நீ நினச்சதையும் செஞ்சிடணும். எனக்கு கெடா வெட்டி அன்னதானம் போட்டணும். கிட்டவா 90 நாள் உனக்கு நான் சம்மதத்தை வாங்கி கொடுத்துட்றேன். அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி எனக்கு மாலை பாட்டில் எனக்கு கொண்டாந்து கொடுத்துரு. நான் கருப்பன் கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் கருப்பசாமி மறுபடி நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர் எனக்கு அதே கல்யாணம் பண்ணி வைக்கணும். பார்த்ததீவே அப்படி தானே கேட்டேன்? போய் காலில் வந்துடுவான். நீ போய் உட்காரு, கூப்பிட்றேன். சரிப்பா, நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு நீ நினச்சதில் ஒரே ஒரு ஆள் தான் தடங்கல். அது ஒரு பொம்பளை ஆள் தான், வருத்தம் அடைஞ்ச பெண்ணடையா, அவள் தான் தடங்கல் பண்ணுறான். மற்றதும் கூட ஓரளவுக்கு சம்மதிக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. அதே போல் கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே உனக்கு அந்த சம்மதத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன்மானே. அப்படி வாங்கி கொடுத்தா போதும்ல, போய் காலில் வந்துடுவான். உனக்கு அந்த சம்மதத்தை வாங்கி கொடுத்தா கருப்பசாமி நீ எனக்கு என்ன செய்வேன்? கொடுத்துருவீல்ல? சரி, நான் சம்மதத்தை வாங்கி கொடுத்துட்றேன். வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உனக்கு நான் சொல்லுவேன், சரியா? அதே போல் உனக்கு சம்மதத்தை வாங்கி கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ள உனக்கு சம்மதத்தை வாங்கி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி எனக்கு கோபுரத்தை கட்டி கொடுத்துடணும், சரியா? அதுவாக இன்னொன்று எனக்கு கொடுக்கணும், என்னோட வாகனம். என்ன வாகனம் சொல்லு, எனக்கு என்ன வாகனம் வரும்? அது உன் சம்மதத்தை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்தா போதும், அதுக்கு முன்னாடி நீ செய்வேணாம். நான் கருப்பசாமி எப்பவுமே நான் முடிச்சுட்டு தான் கேட்பேன். அதனால் நான் ரெண்டையும் எனக்கு கொண்டாந்து கொடுத்துடணும். தவற மாட்டில்ல? தகுந்த எண்ணெய் அப்புறம் காட்டி கொடுத்துடணும். அதே போல் உனக்கு தான் சம்மதத்தையும் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை பார்த்துட்டு போ. நான் தான் பண்ணித்தரேன்ல, கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி மங்களம் போயிடுச்சுப்பா. மங்களம் ஜாதியில் நான் முஸ்லீம். நீ நினச்சது போல் கருப்பசாமி உடல்நிலையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து யார் யார் உனக்கு போட்டியாக இருந்தாலும் அத்தனை பேர்த்தையும் கருப்பசாமி அவனுக்கு தண்டனையும் கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உனக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு நாளையிலேருந்து உனக்கு நிம்மதியாக கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். ஒரு 21 நாள் மட்டும் நேரம் சரியில்லை, அதனால் பொறுமையாரு. 21 நாளைக்கு மேலே உனக்கு படிப்படியாக உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து நீ நினச்சது போலே நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். எனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு ரோஜா பூவில் ஒரு மாலை எனக்கு வாங்கிட்டு வந்து கொடு. 21 நாள் அவனுக்கு உனக்கு தண்டனையும் கொடுத்து கருப்பை உன் கண்ணு முன்னாடி காட்டுனா போதுமா? அதே போல் காப்பாற்றுறோம். நான் தான் சொல்லிட்டேன், 21 நாள் மட்டும் இப்படி இரு.
அதுக்கு மேல் கொண்டு நான் கருப்பை நான் பார்த்துக்கிறேன் போ. கருப்பசாமி மறுபடி கருமத்தம்பட்டி வச்சுப்பா. கருமத்தம்பட்டி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி எனக்கு வந்து இப்போ பொருளாதாரமே இல்லாமல் போயிடுச்சு. அப்படித்தானே? அதனால இப்போ பொருளாதாரத்துக்கு கருப்பசாமி நம்ம எண்ணத்தை தான் கூட்டிகிட்டு போய் காட்டினாலும் அடுத்தவன் பேசிட்டு போயிட்டேன். அப்படித்தானே? அதனால உனக்கு நல்லபடியாக உனக்கு பொருளாதாரத்தை என்ன இருந்து உனக்கு கருப்பசாமி அமைச்சா போதுமா? போய் காலைல வந்துடுவான். ஒரு பிரச்சனை வியாதி இருக்குதுன்னா நான் என்ன சொன்னேன், ரிப்போர்ட்டில் போய் பாரு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால் எந்த ஸ்கேன் எடுத்தாலும் ஏன்னா கருப்பா வேலையும் உனக்கு கொடுத்து அவனை நான் செட்டில் பண்ணி கொடுக்குறேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துருந்தேன். அதனால் ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் நீ செக் பண்ணும்போது என்னாச்சு, ஒரு கேன்சர் நோய் இந்தியா தப்பான ஒரு ரிப்போர்ட். அதனால் அழுதுட்டு ஓடி அந்த நான் என்ன சொன்னேன், எந்த ரிப்போர்ட்லையும் எந்த பிரச்சனையும் வராது, உனக்கு நான் கருப்பேன் காப்பாற்றி தரேன்னு. பிரச்சனை இல்லைன்னு வந்திருக்குமே இல்லையா? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு வியாபாரத்துக்கும் தடை இல்லாமல் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு அமைச்சு தரேன்டா. அடுத்த ஒரு 13 நாள்ல இருந்து உனக்கு படிப்படியாக வியாபாரத்தை உனக்கு சின்ன சின்ன வியாபாரம் மொதல், அதுக்கப்புறம் உனக்கு வேலையை உனக்கு நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றுறேன். மகனுக்கும் ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுத்துறேன். நான் தான் சரி பண்ணி தரேன். இதை கொண்டு பாதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அடுத்த வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி இதில் வந்து கட்டட மேஸ்திரி. ஆமாப்பா, கட்டட மேஸ்திரி. கட்டட மேஸ்திரி அப்பா அப்படி நான் போய் காலைல வந்துடுவான். உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி உனக்கு வேணுங்கிற அளவுக்கு வருமானத்தை நான் கொடுத்து வச்சுருந்தேன். நடமான வேணுங்கிற அளவுக்கு வருமானத்தை கொடுத்து பொருளாதாரத்தையும் கொடுத்து உனக்கு நிம்மதியாக வாழ வச்சுருந்தேன். ஆனால் வந்து கரெக்டாக உனக்கு பயன்படுத்திக்க தெரியாமல் இப்போ எல்லாம் போய் இப்போ பெட்ரோல் அடிக்க காசு இல்லாமல் போய் வந்திருக்கான். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி அதுக்கு காரணம் ஏண்டா மகனை வச்சு பழச்சிக்கல. சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லைன்னா அப்படியா? அது கட்டாயம் தெரிஞ்சுக்கணுமா? சரி போய் காலில் வந்துட்டுவான். யாரு கட்டுற மகனே பொறுப்பு ஒப்படைச்ச? பொறுப்பு வந்து எல்லாமே வேலை, ஆணுக்கு 10 பேர் வேலை செஞ்சாங்க. நான் அதெல்லாம் கேட்கல. எவன் கட்ட பொறுப்பு ஒப்படைச்ச? வந்தாங்க 2-3 பேர் வேலைக்கெல்லாம் வந்தாங்க. நான் அதெல்லாம் கேட்கல. மாமத்துக்கு வந்தாங்க. நான் இந்த மாதிரி அவன் சொன்னா இவன் சொன்னாலாம் கிட்ட சொல்லக்கூடாது. நீ பொறுப்பு ஒப்படைச்சதுனாலே உனக்கு வேலையே போச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு நீ சொல்கிற பாப்பான். அவனுக்கிட்ட செஞ்சு பார்த்து செஞ்சுட்டு இருங்க அப்படின்னுங்க. சரி, அப்புறம் அவனுக்கு பாட்டு செஞ்சுட்டு இருந்தானுங்க. அப்புறம் எல்லாம் சண்டை கட்டி அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன். பொறுப்பு ஒப்படைச்சங்காட்டித்தான் நான் கருப்பை உனக்கு வேலையை பிடுங்கினேன். உனக்கு வேலையை வேணுங்கிற அளவுக்கு கொடுத்து பணத்தையும் இப்படி கொடுத்தேன். கொடுத்தனா கொடுக்கலையா? அப்போ கொடுத்துருக்கும்போது நீ வச்சு பொழைச்சிருக்கணும்ல. காசு வந்ததே கொஞ்சம் மிதப்பாய் போச்சு. அதனால பொறுப்பு ஒப்படைச்சிட்டான். அதனால கருப்பசாமி மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அதை கரெக்டாக பயன்படுத்தி நீதான் மேய்ச்சிருந்தா நீதான் இருக்கணும். சரியா? அப்படி இருந்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். ஆள்காரன் தான் வேலைக்கு வந்தால் வேலையோட நிப்பாட்டிக்கணும். அப்படி பண்ணிக்கல. நான் செஞ்சது தப்பு தான் போய் காலில் விழுந்துட்டோம். ஓடு. வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து வச்சுருந்தேன். அதனால் என் மகனுக்கு கொஞ்சம் இப்போ வந்து எல்லாம் கைக்கு வந்த பிள்ளைங்க வந்துருச்சு. அதனால் இப்போ கரை சேர்த்துறது எப்படின்னு தெரியல. நாளைக்கு காலையில் வெடிஞ்சா இப்போ கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி தாண்டா மகனே. அதனால் கருப்பசாமி உனக்கு நாளையிலேருந்து ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தரேன். எண்ணி 18 நாள் பொறுத்துக்க. 19ஆவது நாள்லேருந்து உனக்கு வேலை பழையபடி படிப்படியாக வந்துடும். இப்போ ஒரு 6 வேலை கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த 6 வேலையுமே போயிடுச்சு. அப்படித்தானே? அதனால இப்போ என் காலடியை வந்து விலகணும் தான் இழுத்து பிடிச்சி வச்சேன். நான் தான் சொல்லிட்டேனே, எல்லாமே பீஸ் கட்டியை பிடுங்கியாச்சு. அதனால் உன்னி சொன்னபடி கேட்பில்ல. அதனால் நான் கருப்பசாமி மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தரேன். இதை நீ சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் பகுதியை. சரியா? கிட்டவா உன்னி எல்லாமே எடுக்கலாமடாமானே. உனக்கு காரு அதே போல் இப்போ கார் இருந்தது இப்போ ஆட்டாவாக போயிடுச்சு. அதுதானே? அதனால் உனக்கு மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குற முதல் வேலையை ஆரம்பிப்பான். பணத்தை பொருளாதாரத்தையும் கொடுக்குறேன். ஆளுகளும் நல்லபடியாக அமைச்சு தரேன். உனக்கு எல்லாம் இழந்த சொத்தை திரும்பி மறுபடியும் ஒரு வாய்ப்பு. தவறாமல் என்னை வந்து பார்க்கணும். தவறாமல் பார்ப்பில்ல. அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து எனக்கு மாலை மாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு இங்கே கொண்டாந்து சக்கரை பொங்கல் வச்சிரு. சரியா? 18 நாள் முடிஞ்சு 19ஆவது நாள் வர்றதுக்குள்ள உனக்கு பழையபடி வேலை ஸ்டார்ட் ஆயிடும். நிற்காம உனக்கு அமைச்சு தரேன். உன்னை பொறுப்பு ஒப்படைப்பியா? நீ மட்டும்தான் செய்யணும். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பேன் கூடவே வரேன். இதை தேய்ச்சி குளிக்க சொல்லு, நான் சரி பண்ணி தரம்போ. ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி பழக்காடி பத்ததில் கோபி வச்சுப்பா. கோபி
எனக்கு என்னோட நகை காணாமல் போனதுக்கு ஒரு பதில் தெரியணும். யாருக்கிடமான பொருள் காணாமல் போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி நானும் எவ்வளவோ முயற்சியில் பண்ணி பார்த்தேன், என் கண்ணுக்கு சிக்கலை. அதனால் கருப்பசாமி அதுக்கு உண்டான தண்டனையை கருப்பை உனக்கு கொடுத்தா போதும்ல, போதும்ல. அதனால் கருப்பசாமி உன் கண்ணு முன்னாடி கட்டினா போதும்ல. அடுத்த ஒரு 43 நாள் பொறுத்துக்க, 43 நாள் ஒரு தண்டனை கொடுப்பேன். அந்த தண்டனை நடந்ததுன்னா நான் கேட்காம போகக்கூடாது. போக மாட்டேல, கண்ணு முன்னாடி காட்டுறேன். நாளை இன்னைக்கு கொடுத்துருவேன், நாளைக்கு கொடுத்துருவேன்னு ஒரு வாய்ப்பு பார்த்தேன், என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் இதை கொண்டுட்டு போய் எங்கே காணாமல் போச்சு அந்த இடத்துல வச்சிரு, சரியா? அதே போல் உனக்கு 43 நாளில் உனக்கு அந்த தண்டனை இல்லை அப்படின்னா என் குதிரை அவன் கனவுல போய் மிரட்டியாவது கொண்டாந்து போட்டணும். 2ல் 1 அப்படி பண்ணால் போதுமா? அதே போல் பொருளாதாரத்தில் கருப்பசாமி உனக்கு நெருக்கடி இல்லாமல் உருவாக்கி வாரிசு பிறக்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. கருப்பசாமி மறுபடி கரூர் வச்சுப்பா. கரூர் 2வது திருமணமா? யாருக்கிடமான 2வது திருமணத்துக்கு பொண்ணு பார்க்கணுமா? நம்ம எதிர்பார்த்தது போல் அப்படி. அதே போல் கருப்பசாமி உனக்கு 2வது திருமணத்துக்கும் உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து, அதே போல் தொழிலையும் உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து, உனக்கு தாய் தகப்பனும் கருப்பசாமி உனக்கு நான் கூட இருந்தால் போதும்ல. அதனால் 2 பேர் எப்படி இருக்கா? 2 பேர் எப்படி இருக்கா? தனித்தனியாக எப்படி இருக்கா? தனித்தனியாக இருக்கா. அதனால் தாயும் தகப்பனும் ஒன்று சேர்த்தணுமா இல்லையா? முதல் அதை சேர்த்து வச்சிடறேன். அப்புறம் உன் சகோதரனுக்கு வந்து உடல்நிலையை பார்க்கணுமா? அப்படித்தானே கேட்டேன். அவனையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் உனக்கும் நல்லபடியாக வேலையும் கொடுத்து உனக்கு வாழ்க்கைக்கும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால் முதல் சேர்த்து வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு தாண்டா நான் அமைப்பேன். அதனால் சேர்த்து வைக்கிறது வந்து ஒரு 4 மாதம் பொறுத்துக்க. 4 மாதத்துக்குள்ளே நாம் 120 நாள் அதுக்குள்ளே நான் கருப்பசாமி முதல் சேர்த்து வச்சிடறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அடுத்து அதனால் உனக்கு அதுக்கு உனக்கு வாய்ப்பு அமைச்சு தரேன். முதல் சேர்த்து வச்சிருவோம். 2வது அவனுக்கு உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து அவனுக்கு ஒரு வாழ்க்கையை நான் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். 4 மாதத்துக்குள்ளே ஒரு 2 நிகழ்ச்சி உனக்கு கடைசியாக பண்ணி கொடுத்துட்றேன், சரியா? அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலை பாட்டில் கொண்டாந்து கொடுத்துடணும். கூடவே வரம்போ ரோஜாப்பூல மாலை பாட்டில் சொத்து கொண்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடி திண்டுக்கல் இல்லை திண்டுக்கல் மாவட்டம். என் பொண்ணு வந்து டாக்டர், அப்படி தானே மகளே? அதனால் கருப்பசாமி நான் ஒரு ஜாதகத்தை அமைச்சுட்டு இருந்தோம், பார்த்து விட்டுருந்தோம். அதுக்கு என்ன முடிவு பண்ணேன்? அதுக்கு எந்த பதிலும் வரல, அப்படி தானே? ஒரு காலத்தில் வந்துச்சு, அப்பவும் இதே நிலைமை தான், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு அவனுக்கு 27 நாள் டைம் கொடுக்குறேன். நீ எல்லாம் வழியே போக வேணாம். 27 நாள் கூட தகவல் கண்டிப்பாக வரும். அப்படி வரல அப்படின்னாலும் ஆடி இந்த ஆவணி வந்துருச்சு. ஆவணி முடிஞ்சு புரட்டாசி 20ஆம் தேதிக்குள்ளே மீண்டும் அதே போல் வெளியூரில் இல்லாமல் உனக்கு உள்ளூர்லேயே அமைச்சு கொடுக்கணும். அப்படி தானே கேட்டேன்? உனக்கு நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவேன். நான் சொன்ன டைமுக்குள்ளே உனக்கு அமைச்சும் கொடுத்து நீ நினச்சதோட அதையும் பாரு. அதுதான் சொல்கிறேன், அதையும் போய் பாரு. உனக்கு நான் சொன்ன டைமுக்குள்ளே அமைச்சு கொடுத்துருவேன். போய் காலைல விட்டோம். அதனால் வெளிநாடு வெளியூருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நீ உள்ளூரில் ஒரே பிள்ளையை வச்சுருக்கான், எனக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கணும். அப்படி தானே கேட்டேன்? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் இப்போ எனக்கு கடனை கட்டணும். அதே மாதிரி இருக்கிற சொத்து விரயம் ஆகக்கூடாது, அதானே? இருக்கிற சொத்து விரயம் இல்லாமல் உனக்கு கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி. அதனால் திருமணத்துக்கு ஒரு வழி அமைச்சு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து கடனையும் உனக்கு கட்டி அடுத்த 1.25 வருஷத்துக்குள்ளே இது 2ம் நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தா போதுமா? தவறாமல் அது வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போ, நான் உனக்கு கூடவே வரம்போ. நான் தான் சொல்லிட்டேன், அதுக்கும் ஒரு வழி காட்டுவேன். திருமணத்துக்கு ஒரு வழி அமைச்சு தந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ நினச்சது போல அதுவும் உனக்கு அமைச்சு தரம்போ. நீ பாரு, நீ வர்றது கூட எதுவும் ஃபெயிலியர் ஆகாது. உனக்கு அமைச்சு தரேன். இதை 4 உன் காட்டுக்குள்ளே 1 அறுத்து போட்டுரு, 1 கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சிரு. நாங்கள் அறுப்பேன், கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு கல்லுப்பட்டி வச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு சொத்து பிரச்சனை, அப்படியே இல்லையா? அதனால் எனக்கு சொத்து பிரச்சனையை வந்து எனக்கு தீர்த்து கொடுத்துடணும். அதே போல் நமக்கு வர வேண்டியதை வந்துடணும். அதனால் அவனுக்கு தக்க தண்டனையும் கொடுத்துடணும். அப்படி தானே கேட்டேன்? போய் காலில் வந்துட்டோம். உனக்கு தக்க தண்டனையும் கருப்பசாமி உனக்கு கொடுத்து நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உன் கைக்கு வந்துடும். அதெல்லாம் கருப்பசாமி ஒரு பேச்சுவார்த்தையை அரசியல் நான் பண்ணி நீ எதிர்பார்த்தது போல உன் சொத்து உனக்கு வர வச்சு கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு அதுவும் உருவாக்கி தந்துடுறேன். தவறாமல் அமாவாசை பௌர்ணமி வா,
இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சுட்டு அவனுக்கு நாளே குறிப்பேன். அதனால் பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பாரு, அப்போ நாள் குறிச்சிடுவான். அத்தனை நாளுக்குள்ளே உனக்கு கொஞ்சம் ஒத்தையும் உனக்கு மீட்டு கொடுத்துறேன், அதுக்கப்புறம் எனக்கு கொண்டாந்து செஞ்சிரு கூட வரும்போது. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. கருப்பசாமி மறுபடியும் மேட்டூர் வச்சுப்பா. மேட்டூர் நான் வந்து சமையல் கான்ட்ராக்டர் வேலையா, சமையல் கான்ட்ராக்டர் வேலை அப்படி தாண்டாமான அப்படின்னு போய் காலில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் உனக்கு அக்கம் பக்கத்தில் தான் பிரச்சனை. அதனால் இப்போ வேலைக்கு காதுக்கு வந்துச்சா வரலையா? வந்துருச்சுல. அதனால் இது மாதிரி நிற்காமல் கொடுத்தா போதும்ல. இப்போ வேலை இல்லாமல் தானே என்கிட்ட வந்த, போய் காலில் வந்துட்டோம். அதனால தான் வேலை வந்துருச்சு. அதனால் இது நிற்காமல் வரணும், வேலை நிற்காமல் வரணும். அதே போல் கருப்பசாமி உனக்கு நிற்காமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி உனக்கு ஆளுகளையும் அமைச்சு உனக்கு நிரந்தரமாக 6 நாள்னா 6 நாளும் வேலை அந்த அளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் உனக்கு உருவாக்கி எந்த இடைஞ்சல் இல்லாமல் தக்க தண்டனை யார் வேலை அமையக்கூடாதுன்னு பண்ணினானோ அவனுக்கு கருப்பசாமி அவனுக்கு நான் கொடுத்தன தண்டனை. இதில் 3 பேர் சேர்ந்துருக்காங்கடா பண்ண. ஆமாம், ஒன்று வாழை வெட்டியே ஒன்று இருக்கணும், சரியா? அதே மாதிரி ஒருத்தன் சேர்ந்துருக்கேன் ஆம்பளை. அதனால் நீ கேட்டு என்ன பண்ண போகிற? அதனால் கேட்டு உனக்கு மனசு சங்கடமாக தான் இருக்கும். அதனால் உன் கண்ணிலேயே நீயே விரல விட்ட மாதிரி இருக்கும். அதனால் உனக்கு யார் என்ன பண்ண, உனக்கு தேவை வேலை. இப்போ நான் கொடுத்துருக்கேன். அதே போல் 6 நாள் உனக்கு வேலை கொடுத்தா போதும்ல. பொருளாதாரத்தையும் கொடுத்துறேன், தவறாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து பார்த்துறேன். அதே போல் கருப்பசாமிக்கு வந்து வேலை வந்துருச்சு அப்படின்னு எனக்கு வர முடியலன்னு சூழ்நிலைன்னு எனக்கு காரணம் காட்டுனேன். எல்லாத்துக்கும் அதுதான் பதில். என்னை மறந்தால் நான் அப்படியே திரும்பி வந்துடுவேன், தவற மாட்டேன். கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் நான் என் பேச்சை கேட்டு என் மகன் வந்து ஊர்லேயே இருக்கணும்ப்பா. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு மகன் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஊர்லேயே இருக்கணும் அப்படி தானே கேட்டேன். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு இடைஞ்சலுக்கு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஊரில் அவனையும் நல்லபடியாக புரிய வச்சு, அதே போல் கருப்பசாமி உனக்கும் சிக்கல் இல்லாமல் வர வேண்டிய அமௌண்ட்டும் வந்துடணும் அதானே. அதனால் வாடகைக்கு வர வேண்டியதும் வாடகைக்கு வந்துடணும், அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வர வேண்டிய அமௌண்ட்டு தான் இப்போ முக்கியம், அப்படி தானே? போய் காலில் வந்துடுவோம். அதே மட்டும்தான் கொஞ்சம் சிக்கல் பண்ணுவேன். நான் அதைத்தான் சொன்னேன், அப்பப்போ சிக்கல் பண்ணுவேன். இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு இடைஞ்சலுக்கு இல்லாமல் இருந்தால் போதும்ல. அதே போல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இடைஞ்சலுக்கு இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்து கிட்டவா, உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு கொடுத்து, அதே போல் 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி உனக்கு வர வேண்டிய பணத்தையும் வாங்கி கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு அமைச்சு தரேன். அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் கொடுத்துடணும். இன்னும் ஒரு 13 மாத காலத்துக்கு டைம் சரியில்லை. அதனால் என்கிட்ட வந்துட்டு போ, வர வேண்டியதை பூரா வர வச்சுறேன். அதே மாதிரி வாடகைக்கும் உனக்கு வர வச்சு கொடுத்துறேன். ஆக மொத்தம் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கொடுக்கல் வாங்கல உனக்கு நல்லா கரெக்டாக இருக்கணும். அதே போல் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அப்படியா? அதையும் கருப்பசாமி அமைச்சு தந்துட்டமானே, சரியா? ஒரு 30 நாளில் உனக்கு நான் அமைச்சு தந்துடுறேன். பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கி தந்துடுவேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கருப்பசாமி மறுபடியும் லால்குடி வச்சுப்பா. லால்குடி சின்னதாக ஒரு டிராக்டரை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான். சின்னதாக ஒரு டிராக்டரை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான். அந்த டிராக்டரை ஓட்டவும் கூட முடியல. அப்படி தானே கேட்டேன். போய் காலில் விழுந்துடுவான். இதவே சொல்லியிருக்கேன், இங்கே பார். அதனால் என்ன பண்ணணும், உனக்கு நல்லபடியாக வாகனத்தை ஓட்டி தரணும். வாகனமே ஓடுனாலும் நமக்கு என்ன ஆகுது, நமக்கு வந்து பொருளாதாரம் ஃபுல்லாக செலவாகி போகுது. அதனால் பைசா மிச்சமாகிறது இல்லை. அப்படி தானே பண்ண. அதனால் கருப்பசாமி உனக்கு நாளையிலிருந்து உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கினா போதும்ல. அதே போல் அமைச்சு தானே போய் காலில் விழுந்துட்டுவான். எனக்கு பௌர்ணமிக்கு எனக்கு என் பாதத்தில் வர மாதிரி எனக்கு ஒரு மாலை பாட்டில் சொட்டு கொண்டுட்டு வா. அதே போல் கொண்டுட்டு போய் 4 வீலுக்கு 4 வச்சு நகர்த்திடு, சரியா? என்னை பார்த்து நிறுத்தணும். என்ன திசையில் நிப்பாட்டுவேன்? வடக்கு பார்த்து நிப்பாட்டணும். நிப்பாட்டி 4 மூளைக்கு 4 வச்சு, சரி 4 வீலுக்கு 4 வச்சு நகர்த்திடு. இதை கொண்டுட்டு போய் வண்டியிலையும் வச்சுக்க. நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நாளையிலேருந்து உன்னோட ஆலயத்துக்கு நான் வந்துடுறேன்டாமானே. நான் தான் இப்போ எடுத்துட்டேன் பாரு, நீ கேட்காமலே எடுத்துட்டேன். இந்த ஒரு 30 நாளாக அதுவும் சரியில்லாமல் இருக்குது, அப்படி தானே? இதை வந்து அதை பாக்கெட்டில் போடு. ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு கால் பிரச்சனை நாளையோடு முடிஞ்சு வச்சு. ஒன்றை கொண்டுட்டு போய் தாயும் தகப்பனா நீதி எனக்கு இருக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய்
உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு, நான் கருப்பன் கூடவே வரம்போம். பௌர்ணமிக்கு தவறாமல் என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி பூண்டி வச்சுப்பா, பூண்டி எனக்கு கொண்டு வந்து மாலை எங்கடாமானே. அப்புறம் போட்டேன். சரி போய் காலைல வந்துட்டோம். குடும்பத்தில் தான் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்ததில் குடும்பத்தில் தான் யாரும் மதிக்கலை. யாரும் மதிக்காமல் ஒரு சில சிக்கலும் கஷ்டங்களும் நடந்துச்சு. வந்த இடத்துலையும் அதே மாதிரி நடக்குது. அப்படி தானே? அப்படி இல்லையா? அதனால் எங்கே போனாலும் நிம்மதி இல்லை. ஆமாம் இல்லைன்னு சொல்லு. நான் கேட்குறது எனக்கு எல்லாம் தெரியும், நீ சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது. அங்கே தான் பிரச்சனை. இங்கேயும் வந்து மனசு நிம்மதி இல்லை. அதுக்கு தண்டனை நான் தான் கொடுத்துருக்கேன். அப்போ அதுக்கு காரணம் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு மட்டும் என்கிட்ட இன்றைக்கி சொல்லு. அதே போல் நான் கருப்பசாமி உன் மனைவியை கொண்டாந்து சேர்த்து வச்சிடறேன். அதே மாதிரி வீடு காலி பண்ணாமல் இருக்கணும். அப்படி தானே கேட்டேன்? அதனால் கருப்பசாமி உனக்கு எந்த இடைஞ்சலும் வராது, போலீஸ் கேஸும் வராது. அதே போல் எண்ணி நாம் 120 நாள் 4 மாதத்துக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை வரும். நீ எப்படி இருக்கணும்? அவள் எப்படி தகாத வார்த்தை பேசினாலும் சரி, ஆளை விட்டு எப்படி பேசினாலும் சரி, இல்லை நான் வேற ஒரு ஆள் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, நீ என்ன பண்ணணும்? எதுவுமே கண்டுக்க வேணாம். கருப்பசாமிகிட்ட எங்கள் பாதத்தில் ஒப்படைச்சிடும். சரியா? அவள் தப்பாக இருக்கிறாளா இல்லையா அப்படிங்கிறதுல அப்பாற்பட்ட பிரச்சனை. சரியா? உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு சேர்த்து வைக்கணும். அப்படி தானே கேட்டேன்? ஆமாம் இல்லையா பதில் பேச்சு. அதனால் இப்போ நான் சொன்னதுக்கு வேண்டி அவன் இன்னொரு ஆள் கூட இருக்கேன் அப்படின்னா சொல் பேச்சு மட்டும்தான் கேட்டிருக்கான். தப்பான பாதையில் இன்னைக்கு வரைக்கும் போகல. சரியா? அது உனக்கும் தெரியும், தெரியுமில்ல? அதனால் தப்பான ஒரு பேச்சு மட்டும் கேட்டு உன்னை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் ஆளை வச்சு அடிச்சுப்பிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு இப்போ மிரட்டல். அது அன்னி 13 நாள் அந்த மிரட்டல் குறைஞ்சிரும். நாம் 4 மாதத்துக்குள்ளே அந்த பேச்சுவார்த்தை நடந்து அதே சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். அது வரைக்கும் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. உனக்கு பொருளாதாரமும் உனக்கு வெல்டிங் சம்மந்தப்பட்ட வேலை அப்படி இல்லையா, அந்த வேலையிலையும் உனக்கு கஷ்டம் இல்லாமல் உனக்கு பொருளாதாரம் கொடுத்துறேன். அது வரைக்கும் யார் எதை சொன்னாலும் சரி, ஃபோனில் பேசினாலும் சரி, நேரில் பேசினாலும் சரி, அவளோட பேச்சை யார்கிட்டும் பேசக்கூடாது. பேசாமல் இருந்தீங்கன்னா 4 மாதத்தில் சேர்த்து வச்சிடும். நான் கூடவே வரம்போ தாராளமாக போய் பார்க்கலாம். அதுக்கு எதுக்குமே பர்மிஷனு வேண்டானெல்லாம் எதுவுமே வரல. ஆனால் நீ பேச வேண்டியது மட்டும்தான் கரெக்டாக பேசணும். நீ பண்ணினதுக்கு உண்டான தண்டனை தான் கொடுத்துருக்கேன். அப்படி தானே? ஆமான்னு இல்லைன்னு சொல்லு. அதனால தான் இப்போ தண்டனை கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் தப்பு தானே உணர்ந்துருக்கேன். அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எதை உன்னோட இருப்பிடத்தில் சேர்த்து வைக்கணும்னு கொண்டு வச்சிரு. சரியா? வர்ற பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு யாருக்கு திருமணம் வேணும், யாருக்கு திருமணம் வேணும். அதனால் கருப்பசாமி நம்மளும் சுற்றி பிடிச்சி பார்த்தான், எதுவுமே கண்டுச்சிக்க மாட்டேங்குது. அப்படி தான் நான் கேட்டேன். அதனால் நான் கருப்பசாமி கூடிய சீக்கிரம் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு கனியில் ஒரு மாலை, ரோஜா பூவில் ஒரு மாலை கொண்டுட்டு வா. எனக்கு பாட்டில் வாங்கிட்டு எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமை கொண்டுட்டு வா. உனக்கு நாள் குறிச்சிட்றேன். உனக்கு நீ அலையாமல் சீக்கிரமாக நானாக தொலைவி அமைச்சா போதும்ல, போய் காலைல விழுந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போலயே உனக்கு நடத்தி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி நோய் நொடி இல்லாமல் உனக்கு வாழ வச்சு பசங்களுக்கு சீக்கிரமாகவே சரி பண்ணி கொடுத்துறேன். போ. சரி, அது இருக்குது தான். அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கிட்டே இப்போ நானும் சொல்லிட்டேன். இப்போ நான் இருக்குதுன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் கருப்பசாமி நான் தான் சரி பண்ணணும். அதனால் உனக்கு உள்ளதுக்கு திருமணம் நடக்கணும், குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சியாக நடக்கணும். அதனால் யார் என்ன பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இன்னையோடு நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் ஒருத்தனோட ஐடியாவை கேட்டுட்டு வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் கொடுக்குற கனியை கொண்டு வச்சா யார் என்ன பண்ணி வச்சுருந்தாலும் சரி, நான் வேரோடு அறுத்து தெரிஞ்சிடறேன். அதனால் நீ அதையெல்லாம் பயப்பட வேணாம். நான் சொன்ன டைம் மட்டும் தவறாமல் என்ன வந்து பாரு. நீ நினச்சது போல் கருப்பசாமி இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே தோல்விதான். நாளையிலேருந்து உனக்கு எல்லாம் வெற்றி ஆகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் கல்யாணத்துக்காக இருந்தாலும் சரி, வேறு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்ட அந்த ஐடியா கேட்கக்கூடாது. உனக்குள்ள பிரச்சனை நல்ல வருமானம், நோய் நொடி இல்லாமல் வாழணும், நல்லபடியாக பசங்களுக்கு திருமணம் நடக்கணும். அவ்வளோதானே? நான் கருப்பை அமைச்சு தரவா. நான் அதுக்கு நாளையிலேருந்து உனக்கு அமைச்சு தரேன். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நான் சொன்னதை கொண்டு அதை செய். 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை, ரோஜா பூவில் ஒரு மாலை, பாட்டிலும் சுருட்டும் கொண்டுட்டு வா. நான் கருப்பேன் கூடவே வந்து உனக்கு சீக்கிரமாக பதில் சொல்லணும் உருவாக்கி தரணும். அதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடு. அதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி கொடுமுடி வச்சுப்பா. கொடுமுடி
யாருக்குப்பா உடல்நலம் சரியில்லை, இந்த அகப்பனங்கடமான அதே போல கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா, சுற்றி பார்த்தல நீ நினச்சது போல இப்போ கொஞ்சம் தெளிவாயிருக்கான். மாத்திரை போதையிலிருந்து கொஞ்சமாக தெளிவாயிருக்கான். ஆயிருக்கானா இல்லையா? அதனால தான் நான் சொன்னேன், நான் கேட்டான்னு மண்டையாட்டக்கூடாது, அப்படி தானே? அதனால் எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். வர சொன்ன டைம் வரவும் முடியல. இருந்தாலும் கருப்பசாமி தடுமாறி வந்துட்டோம். நேரங்காலமே ஊடும் போய் சேரணும், அப்படி தானே கேட்டேன். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு உன் மகனுக்கு நான் சொன்ன டைமுக்குள்ளே என்னோடய கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே பகுதி சரி பண்ணி போடுவேன், சரியா? என்னோடய ஆடி திருவிழா வர்றதுக்குள்ளே முழுசும் சரி பண்ணி தந்துடுறேன். நீ தவறாமல் அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் மகனை கூட்டிகிட்டு வந்துடும், சரியா? உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து அவனையும் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். கிட்ட வடமான கார்த்திகை ஜோதி வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும். அதுக்கப்புறம் மாத்திரையும் படிப்படி உனக்கு குறைச்சி தந்துடுறேன். இந்த அதை குடி. சரிப்பா. மூணு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும், சரியா? நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து உனக்கு நான் 3 நாள்லேருந்து இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்குறேன். கிட்டவா, நீயும் 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. உடல்நடையில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து, நான் ஒருத்தந்தான் காப்பாற்றணும், மற்றவன் யாரும் ஒரு ஆள் பைசாவுக்கு மதிக்கிறது இல்லை. இருந்து என்ன பிரயோஜனம்? சொத்து இருந்து பிரயோஜனம் கிடையாது, அப்படி தாண்டமான. அதுக்கும் ஒரு கால நேரம் வந்துருச்சு. கார்த்திகை ஜோதி வரைக்கும் போகிற யார் யார் வேண்டானாலும் அத்தனை பேர்த்தி உனக்கு ஒன்று கொண்டு சேர்த்துறேன், அப்படி அமைச்சா போதுமில்ல? அது வரைக்கும் பொறுமையாக என்னை வந்து பாரு, நான் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் விழுப்புரம் போயிடுச்சுப்பா. விழுப்புரம் அவர் சேர்ந்து வாழுவாரா வாழ மாட்டாரா? அவர் சேர்ந்து வாழ்வாரா வாழ மாட்டானா? அது தெரிஞ்சாலும் கூட நிம்மதியாக இருந்துடலாம். அதனால் கருப்பசாமி அப்படியாப்பா, என் ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு வா, அதுக்குள்ளே நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அதே போல் கருப்பசாமி பிரிஞ்சு வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லடாமானே, சேர்த்தியே வச்சுருவான். அவன் குழந்தையில விட்டு போட்டு போனதோட சரி, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி இப்போ வரைக்கும் எந்த சிம்டமே தெரியாமல் கிடக்குது, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி சரிப்பா, பௌர்ணமிக்கு வரணும். இந்த பௌர்ணமிக்கு அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு அங்கேருந்து தகவல் வரும். வாழ்கிற நிலம் தகவல் வராது, ஒரு தகவல் வரும். அது என்னென்னு கேட்டுட்டு என்கிட்ட சொல்லு. அதே போல் கருப்பசாமி 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதம் முடியறதுக்குள்ளே நான் செஞ்சது தப்புது, என் குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னு அவன் உள்ளே வருவான். ஏன்டா வள்ளின்னு கேட்கக்கூடாது, ஏன் வந்தேன்னு கேட்கக்கூடாது. வந்தையா அவளை தான் பார்த்துட்டு போ, இருன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்கிற டைம் வரைக்கும், நாளையிலேருந்து அது கணக்கு. நாளைக்கே வந்தாலும் வருவேன், இல்லை 4 மாதம் கழித்து வந்தாலும் வருவேன். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே உனக்கு சேர்த்தி வச்சுறேன், அப்படி அமைச்சா போதும்ல? போய் காலைல விட்டுவோம். அதனால் பூண்டு புளி எல்லாம் வியாபாரம் பண்ணுறான். யாராமான வியாபாரம் பண்ணுறது? வியாபாரம் யார் பண்ணுறது? நீ தான் பண்ணுற. அதனால் முதல்த்த மாதிரி வியாபாரம் கொஞ்சம் குறைவாகி போச்சு, அப்படி தானே? அதனால் உனக்கு நாளையிலேருந்து உனக்கு வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. அதே போல் உன் கணவர் சேர்ந்து வேணாம்னா நான் அப்போவே சொல்லிடுவேன், அவன் ஆகாதுன்னு, சரியா? அதனால் அவன் சேர்ந்து வாழணும், அவன் செஞ்ச தப்புக்கு சேர்ந்து வாழணும். அதனால் கருப்பசாமி சரி இப்போ முடியாது அப்படின்னா நீ என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்க? நான் வேணான்ற, நீ என்ன பண்ணலாம்? உன் தகப்பன் வீட்டிலே இருந்துக்கலாமா? சரி, அப்புறம் வேறு என்ன பண்ணலாம்? அதுதான் இப்போ நானே சொல்லிட்டேன். இன்னொரு திருமணம் சரி வருமானு பார்த்தேன், அதுவும் சரி வராதுடா அப்படின்ட்டான். அதனால் இவன் அந்தளவுக்கு நம்ம கெட்டவனும் இல்லை. கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்தில் சொல் பேச்சு, இப்போ அவன் சந்தோஷம் அவனுக்கு முக்கியம். நான் தான் சொல்கிறேன் பார், நீ சொல்லவே வேணாம். அவன் சொல் பேச்சு கேட்டு போயிட்டான். இப்போ அவனோட சந்தோஷம் இப்போ அவனுக்கு முக்கியம். அவனுக்கு வேணுங்கிறது அங்கே கிடைக்குது. அதில் அவனுக்கு அங்கே பீஸ் கட்டை பிடிக்கணும். தன்னை போல் இங்கே வந்துடுவான், சரியா? அதனால் நான் கருப்பசாமி நான் சொன்னது 6 மாதத்துக்கு தவறாமல் என்ன பாரு. அமாவாசை பௌர்ணமிக்கு எப்படி நீ அதை பற்றிலாம் கவலையே பட வேணாம். நான் கருப்பி உனக்கு தாயும் தகப்பனும் நான் இருக்கேன். இதை கொண்டு பாங்க வச்சு என் கணவனை சேர்த்து வைக்கணும். தப்பு எங்கே நியாயம் எங்கேன்னு அவனை திருத்தி கூட்டிகிட்டு வரணும். அதை மட்டும் பண்ணி உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து நல்லபடியாக நான் காப்பாற்றி கொடுத்துறேன்.
அதை வண்டியில் வாகனத்தில் வச்சுக்க. இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கூடவே வரம்போ. அதுக்கிட்டே அவனுக்கு வியாபாரத்துக்கு முதல்ல நடத்தி கொடுத்துட்றேன். நீ தன்னை போல் கடனை கட்டிடலாம். சரியா? வியாபாரத்தை கொடுத்தா தன்னை போல் கடனை கட்டி கொடுத்துடலாம். கூடவே வரம்போ. சொல்கிற காலங்கள் வரைக்கும் தவறாமல் என்னை வந்து பார்த்தீங்கன்னா நீ நினச்சதோடு எல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்க. சாமி மறுபடி ஆதியூர் வச்சுப்பா. ஆதியூர் நீ பார்த்து எந்த பதில் சொன்னாலும் சரிப்பா. சரி, எனக்கு நகை திருட்டு போயிடுச்சான், நகை காணமா, அப்படி தானே வந்து கேட்டேன். போய் காலைல வந்துட்டோம். கருப்பசாமி ஒரு ஹாஸ்பிட்டல் ஜோலிக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி பார்க்குறோம், அங்கே ஒன்றையுமே காணோம். அப்படி தான் நம்மளை. அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் சரி, வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு டைம் நான் கொடுக்குற கனி 2 கனி கொடுக்குறேன். கிட்டவா ஒன்றை கொண்டு 4 அறுத்து போட்டுரு. உன்னோட வீட்டு நபர்கள் எல்லாத்து கிட்டவும் என்ன சொல்லணும், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னா என் தக்க தண்டனை கருப்பசாமி கொடுத்துரும் அப்படின்னு கொண்டுட்டு போய் 4 அறுத்து எல்லா ஆளுகிட்ட சொல்லிடணும். சரியா? இல்லாமல் இருந்துன்னா உன் கண்ணில் தண்ணி வந்துடும். நான் தண்டனை கொடுத்துருவேன், உன் கண்ணிலே தண்ணி வந்துடும். அதனால தான் வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். சரியா? அதனால் இதை கொண்டுட்டு போய் எந்த இடத்துல காணாமல் போச்சு அந்த இடத்துல பீரோக்குள்ள உள்ள வச்சிடும். சரியா? நீ நினச்சதோடய நான் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அவன் கரெக்டாக கொண்டாந்து இருப்பறதுக்கு சேர்த்திட்டா விட்டுடலாம். இல்லை அப்படின்னா யாருன்னு உனக்கு ஆளை கண்ணில் காட்டினா போதும்ல. அதுக்குதே அப்போ சொல்கிறேன், உனக்கு 20 நாள் போகிற 4 மாதம் போகிறதுனால உனக்கு சொல்ல. ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கொண்டுட்டு போய் போடு. 1-3 நாளுக்குள்ள உன் பொருள் வந்துடணும். எத்தனை பவுன்? 8 பவுனா? 7 பவுன். அதனால் கொண்டுட்டு போய் நீ கொண்டுட்டு போய் அறுத்து மட்டும் போட்டுரு. 3 நாளுக்குள்ளே வந்தால் பொருள் வந்துடணும். தெரியாமல் கொண்டாந்து போட்டுரு அப்படின்னு எல்லா ஆளுகிட்டும் உன் வீட்டு ஆளுகிட்ட சொல்லிடணும். இல்லைன்னா என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டுரு. அதனால் என் சகோதரி மாதிரி, என் சகோதரி யார், பொள்ளாச்சியில் யார் இருக்கா, அவளை விட 2 மடங்கு நான் பவராக இருப்பேன். வெள்ளைக்காரனோட துப்பாக்கியில் தோட்டாவில் குறி மாறினாலும் கருப்பசாமி வச்ச குறி மாறாது. அதனால் 3 நாள் தான் அவனுக்கு டைம் கொடுத்துட்டா பொருள். அப்படி இல்லைன்னா கண்ணு முன்னாடி தண்டனை கொடுத்துருவேன். என்னை வந்து கேட்டு அழுதுடக்கூடாது. அதனால் சொல்லிகிட்டே கொண்டு வச்சிரும். சரியா? நாங்கள் அறுப்பேன், கூடவே வரப்போம். உனக்கு வெளியிலலாம் ஆள் இல்லை, உள்ளுக்குள்ளேயே தான். உனக்கும் கொஞ்சம் டவுட்டு ஓடிட்டு தான் இருக்குது. ஓடுதா இல்லையா? ஓடுது. விசுக்குன்னு கேட்டுற முடியாது. அதனால் நீ பேசாமல் இருக்க. அதனால தான் இப்போ நானும் சொல்கிறேன், உன் கண்ணில் தண்ணி வந்துடும். அதனால் உன் வீட்டாளுக்கு மட்டும் சொல்லு, நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கீழே இருப்பதை வச்சுப்பா. ஒன்று, என் மகன் வந்து சிங்கப்பூரில் இருக்கான், அவனுக்கு நல்லபடியாக திருமணத்தை நடத்தி வைக்கணும். அதே போல் கருப்பசாமி உடல்நல வேறு தொந்தரவு இருக்குது, அப்படியே இல்லையா? அதனால் உடல்நல தொந்தரவும் பொன்னமையருக்குள்ள உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி நமக்கு வந்து சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் இப்போ கார்த்திகை ஜோதி வரைக்கும் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கேன். கார்த்திகை ஜோதிக்கு மேலே தான் பொண்ணு பார்க்குறக்கு நானாக உனக்கு அமைப்பேன். அது வரைக்கும் தவறாம வா. கல்யாணத்துக்கு அப்புறமும் வரணும். நீ நினச்சது போல் கார்த்திகை ஜோதிக்கு மேலே தான் பொண்ணு அமையும். அது வரைக்கும் பொண்ணையுமே காணமே அப்படின்னா இப்போ அப்படியே தான் கிடக்கும். அப்படி தானே? அதனால் கார்த்திகை ஜோதிக்கு மேலே நான் தொலைவி பிடிப்பேன். அதனால் நான் கருப்பசாமி வெளிநாடு போகிற மாதிரியே பிள்ளை நல்லபடியாக அமைச்சிக்கிறேன். அதுக்குள்ளே அவனுக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு காப்பாற்றியும் கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? நான் தான் உனக்கு அமைச்சு தரேன்ட்டேனே. கார்த்திகை ஜோதிக்கு மேலே தான் பொண்ணு அமையும். நான் உனக்கு அமைச்சு தரேன். கருப்பசாமி மறுபடியும் கிணத்துக்கடவு வச்சுப்பா. கிணத்துக்கடவு வந்து டிரைவர்ப்பா. யாரா மன டிரைவர்? நான் கடனை தீர்த்து கொடுத்துட்றேன், வாகனத்தை ஓட்டி கொடுத்துட்றேன். அதே போல் ஒரே ஒன்றை மட்டும் சேர்த்து வைக்கணுமா? என் சகோதரன் சொல்கிறேன் அப்படின்றியா? சரி, போய் காலையில் விழுந்துட்டு வா. கடனை கட்டணும்னு தெரியும், வாகனத்தை ஓட்டணும்னு தெரியும். அதனால் கருப்பசாமி வேறு என்ன தொழில் பண்ணுற? அப்படியா? முடிவு பண்ணிட்டே முடிவு பண்ணலையா அப்படின்ற? சரி, மறுபடியும் காலையில் வந்துட்டு பட்டு வரும். ஐப்பசி 15ஆம் தேதிக்கு மேலே ஏற்பாடு பண்ணுற மனை. அதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ வந்து ஓனராக இருந்தோம். இப்போ எப்படி இருக்கிறோம்?
அதான் சொல்கிறேன், உனக்கு ஓனர் ஆக்கலான்னு நானும் முடிவு பண்ணியிருக்கேன். வாகனத்தையும் வாங்கி கொடுக்குறேன். அதே போல் இந்த வேலையும் உனக்கு செய்யலாம். உனக்கு அந்த மாதிரி அமைச்சா போதும்ல. அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா, உனக்கு தொழில் சொந்த தொழில் அமைச்சிட்றேன். அதே போல் வாகனமும் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். நீ பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒன்றே ஒன்று குறைக்கணுமா? என்ன குறைக்கணும்? இந்த கூடி வாயை மட்டும் குறைக்கணுமா? வாய் அதிகமாக பேச மாட்டியா? 14 இப்போ எல்லாமே சிக்கல் உருவானதுக்கு காரணமே நான் வாய் தான்றேன். நான் கேட்குறேன்னு ஆமான்னு சொல்லக்கூடாது. அதுதான் சொல்கிறேன், யாருக்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறது நிதானிச்சு இன்னும் 1.25 வருஷத்துக்கு கவனமாக இருந்த அப்படின்னா நீ சம்பளத்துக்கு அடிமை தொழில் செய்ய தேவையில்லை. ஐப்பசிக்கு மேலே ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுத்துட்றேன். அதே போல் உனக்கு சொந்த தொழில் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலுமாவே அதனால் வாகனமும் வாங்கிடலாம். அதே போல் நீ கேட்ட அந்த தொழிலும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. குடும்பத்தில் எல்லாம் ஒற்றுமையாக சேர்த்து இப்போ கடங்காரன் தொல்லை இப்போ உனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி தானே? அதனால் உனக்கு கடங்காரன் தொல்லை இல்லாமல் நான் கருப்பசாமி இன்றைக்கி நான் கொடுத்துட்டு போகிறேன். இன்னும் இதை மட்டும் செலவு பண்ணாமல் வச்சிரு. நீ எதிர்பார்த்ததோட நாளையிலேருந்து அதுக்கு படிப்படியாக உனக்கு மாற்றத்தை கொடுக்குறேன். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி உனக்கு நிம்மதியாக வச்சுருப்பேன். தவறாமல் அமாவாசை பௌர்ணமி என்னை வந்து பார்த்துட்டு போயிருந்தது. பாட்டு போயிருவில்ல சாமி. மறுபடி அன்னூர் வச்சுப்பா. அன்னூர் சாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நோய் நொடியாகவே இருக்குது. அதனால் கர்ப்பப்பையில் கொஞ்சம் பிரச்சனை. அதனால் உனக்கு பிரச்சனை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து ஹாஸ்பிட்டல் போகாமல் படிப்படியாக குறைச்சி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். இந்த இதை சாப்பிடு. கிட்டவா. நீ நினச்சது போலையே நான் கர்ப்பசாமி கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனை படிப்படியாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதே போல் உனக்கு முழுசாக அதில் குணப்படுத்தி கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். பூரா மென்று சாப்பிட்டணும். நீ நினச்சது போலே உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் உனக்கு நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் அமாவாசை பௌர்ணமி என்னை வந்து பார்த்துட்டு போ. படிப்பெல்லாம் பயப்பட வேணாம். இது எல்லாத்துக்குள்ளும் சாப்பிட கொடுத்துரும். படிப்பு நல்லபடியாக படிக்க வச்சிடும். கருப்பசாமி மறுபடி பல்லேகவண்டம்பாளையம் முயற்சிப்பா. பல்லேகவண்டம்பாளையம் இது வந்து சீக்கிரமாக அதை விற்று கொடுத்துடணும்ப்பா. அதனால் விற்கிறக்கு உண்டான நாளும் குறிக்கணுமா? அப்படி தானே கேட்டேன். போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் இழுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் யார் வந்து பார்த்தாலும் கரெக்டாக சேல் ஆக மாட்டேங்குது. அதனால் உனக்கு சீக்கிரமாக உனக்கு விரையம் பண்ணி கொடுத்தா போதுமில்ல. அதே மாதிரி தடுங்களுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். அந்த தடுங்களும் உனக்கு இல்லாமல் வியாபாரத்தை நடத்தி கொடுத்து நல்லபடியாக உனக்கு அதிலேருந்து ரிலீஸ் பண்ணால் போதுமா? நீ தானே டைம் கேட்ட. அதே போல் கருப்பசாமி கார்த்திகை முடிஞ்சு மார்கழி 20ஆம் தேதிக்குள்ளே உனக்கு விரையம் பண்ணி கொடுத்துட்றேன். அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பாரு. குடும்பத்தில் சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த சிக்கல் எல்லாம் நான் தீர்த்து கொடுத்துட்றேன். அதனால் இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட வச்சிரு. நான் உனக்கு அமைச்சு தரம்போ. போல் கருப்பசாமி மறுபடி திருச்செங்கோடு வச்சுப்பா. திருச்செங்கோடு வந்து கேக்கு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதனால் கருப்பசாமி எனக்கே பண்ணி கொண்டு வந்துட்டேன். அப்படி தானே? அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அந்த தொழிலில் நீ நினச்சது போலே உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் எல்லோரும் காலையில் வந்துட்டு ஓடுப்பா. அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போலையே உனக்கு அந்த தொழிலில் இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி கொஞ்சம் போட்டி வராமல் இருக்குறாமான போட்டி வராமையும் சரி பண்ணி கொடுத்து உனக்கு வருமானத்துக்கு கொஞ்சம் தடையாகவும் இருக்குது. வர வேண்டியதெல்லாம் குடுக்கல் வாங்கல் நம்ம வேலை செய்கிறோம். அப்படி இல்லையா? அந்த குடுக்கல் வாங்கல் உனக்கு நிம்மதியாக உனக்கு அந்த வசூல் பண்ணி கொடுத்துட்றேன் நாளையிலேருந்து. அதே மாதிரி மனைவிக்கு வந்து கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை அதானே? அதனால் உடல்நிலையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து எண்ணி ஒரு 3 மாதம் பொறுத்துக்க 3/4 குணமாயிடும். சரியா? அப்படியே படிப்படியாக உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். கிட்டவா. 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்றணும். பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நிம்மதியாக உனக்கு உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன்.
இதை கொண்டு யாரும் கைப்படாமல் வச்சிரு. உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் வர்ற சரிப்பா வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு மறுபடி எனக்கு ஒரு 9 மாலை வேணும். சரியா? என் பாதத்தில் விளையாடுற மாதிரி எனக்கு கொண்டாந்து கொடு. நீ நினச்சது வழியே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இன்னையிலேருந்து பொருளாதாரத்துக்கு நெருக்கடி இல்லாமல் செய்கிற தொழிலில் வருமானம் கொடுத்தா போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். வச்சுட்டு வந்துட்டியா? சரி, அதுக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வேடாமானே, வியாழக்கிழமை பண்ணிக்குவான். அப்போ அப்பே வந்து கேட்டுக்க. இப்போ நீ சொன்னதையும் போய் பார்த்துட்டு வர முடியல, அதனால் உனக்கு அது விற்று கொடுத்தனேன். ஆனால் உப்பு அதுக்கு மட்டும் பர்மிஷன் தரல. அதனால் இப்போ குடுக்கல் வாங்கலுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். அதே போல் உனக்கு உடல்நிலை சரி பண்ணி கொடுத்துறேன். உனக்கு நல்லபடியாக நீ செய்கிற தொழில் உனக்கு இன்னையிலேருந்து நல்லபடியாக அமோகமாக பண்ணி கொடுத்துறோம். மறுபடி நம்பியூர் வெச்சுப்பான். நம்பியூர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். அந்த பிஸ்னஸுக்கு எங்கே போனாலுமே சரியாக மாட்டேங்குது. அப்படித்தான் நம்மள. அதனால் கருப்பசாமி நம்ம பிஸ்னஸுக்கு கண்ணுக்கு காட்டணும். பொருளாதார நெருக்கடியாக இருக்குது. அந்த பொருளாதார நெருக்கடியெல்லாம் இன்னும் ஒரு 60 நாளைக்குள்ள படிப்படியாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து வெட்டி விரைய செலவு இல்லாமல் கருப்பை உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். அதே மாதிரி போகிறதுல 10 இடம் போகிறோம் அப்படின்னா 10 இடம் போகிற இடத்துல ஒரு 2 இடம் சரி பண்ணி தரேன். சரியா? 10ல் ஒரு 5ஆவது பண்ணி கொடு அப்படின்னு நீ கேட்ப. ஆனால் நேர கால புண்ணம் கொஞ்சம் சரியில்லை. அதே மாதிரி அந்த தொழில் நம்மளுக்கு சரி வருமா அப்படின்னா இப்போதைக்கு பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. கை கொடுக்கும், ஆனால் இப்போ நம்ம எதிர்பார்க்குற நேரத்துக்கு கிடைக்காது. அதனால் கருப்பசாமி நாளுக்கு நாள் உனக்கு மாற்றத்தை கொடுத்து உனக்கு போகிற இடத்துல இல்லைங்காமல் பொருளாதாரத்தையும் கொடுத்து பேசுனா வீண் போகாமல் இருந்தால் போதும்ல, அதை நான் அமைச்சு தந்துடுறப்போ. அது அப்படியா? இதை ஒன்றை வந்து நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிரு. ஒன்றை எல்லோரும் உள்ளுக்க கொடுத்துரு. நான் கருப்பை கூடவே வரப்போ. கருப்பசாமி மறுபடி பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் இப்போ கருப்பசாமி கெட்ட வேடாமனே. இப்போ கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் நீ கேட்டதை நான் செஞ்சேன். என்ன கேட்ட? எனக்கு 20 லட்சம் ரூபா எனக்கு பணம் வாங்கி கொடு. எந்த எவிடன்ஸ் இல்லாமல் எனக்கு வந்து பழம் வாங்குறது தான் அவனுக்கு பழக்கம். அப்படி தானே? அவன் பணம் நிறைய வச்சுருக்கான். அதனால் எனக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு ஒத்தாசையாக போயிடும் அப்படின்னு கேட்டேன். உனக்கு நான் வாங்கி கொடுத்தேனா இல்லையா? வாங்கி கொடுத்தேன். ஏழை கேட்குறதுக்கு மட்டும்தான் பதில் பேசணும். வாங்கி கொடுத்தனா கொடுக்கலையா? வாங்கி கொடுத்து 15 லட்ச ரூபா கடனையும் கட்டியாச்சு. கட்டணும் இல்லையா? அதனால இன்னொரு 30 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு வந்து கேட்டேன். இப்போ 15 லட்ச ரூபா விட்டு 20 லட்ச ரூபா வாங்கி கொடுத்து 5 லட்சம் கடனையும் கட்டியாச்சு. அப்போ எனக்கு நீ என்ன பண்ணுன? அதனால உனக்கு வேணுங்கிறத நான் கொடுத்ததுக்கு என்னை வந்து மறந்துட்டேன். இல்லை சார், இல்லை சார், நீ மட்டும் மறக்க மாட்டேன். நீ என்ன தண்டனை கொடுக்குற? நான் தண்டனையெல்லாம் கொடுக்கல. நீ என்ன பண்ணணும்? எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு இங்கே வர்ற மக்களுக்கு கெடா வெட்டி அன்னதானம் போட்டணும். அப்படி நீ பண்ணினீங்கத்தான் உனக்கு அடுத்த அமாவாசை வரும்போது மறுபடியும் 2 பங்காக உனக்கு விற்று வாங்கி கொடுத்துட்ற பணத்தை. சரியா? இப்போ 5 லட்ச ரூபா ஒரு பக்கம் லோனு. அப்படி தானே? அதனால இப்போ அவங்ககிட்ட மறுபடியும் 20 வாங்கினோம், பகுதி கட்டியாச்சு. இன்னும் ஒரு 30 லட்ச ரூபா எனக்கு வாங்கி கொடு. அப்படி தானே? அப்படியே இல்லையா? அதனால் உனக்கு நான் பணத்தை வாங்கி கொடுத்துட்றேன். என் சகோதரன் சொல்லிட்டான், அவனுக்கு தண்டனையெல்லாம் வேணாம். தண்டனையெல்லாம் நேற்று ஒரு நாள் என்னோடய கேட்டுக்கு காவலாக வந்து உன்னை படுக்க வச்சுருக்கேன். அதுதான் உனக்கு கொடுத்த தண்டனை. உன்னை மறந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? இப்போ மறந்ததையுமே உனக்கு பல வியாபாரத்தை குறைச்சிட்டேன்ல. அதனால் உனக்கு வியாபாரத்தையும் கொடுத்துட்றேன். அதே மாதிரி வெள்ளாமை, தோட்டத்தில் வெள்ளாமையும் அமைச்சு கொடுத்துட்றேன். தகப்பங்கிட்டவும் அவன் வேற ஒருத்திக்கு கொண்டு பணத்தை கொடுத்துட்ருக்கான். உன் தகப்பன் அதானே சம்பாதிக்கிறது உன்னோட இடத்துல உட்காந்துட்டு. அப்படி இல்லையா? அதுவும் திருட்டுத்தனமான வேலை செய்கிறான். அப்படி தானே? அவன் நேர்மையான தொழில் செய்யலையா? அதான் அந்த திருட்டு வேலையில் சம்பாதிச்சாலும் இன்னொருத்திக்கு கொண்டு கொடுத்துட்ருக்கேன். அப்படி தானே? அதனால் அது என்கிட்டவே கொடுக்கணும் கருப்பசாமி. அப்படி தானே கேட்ட? அதையும் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். அதே போல் உனக்கு பணத்தை 30 லட்சத்தையும் அதே மாதிரி உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். வாங்கி கொடுத்தா போதும்ல. அதனால் தவறாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு வந்துடணும். அதனால் வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு கிடா வெட்டி. ஆமாம், இன்னும் 2 நாள் தான் இருக்குது. போயிட்டு ரெடி பண்ணிவிட்டு என்னை வந்து பாரு. எனக்கு ஒரு 3 புல்
உனக்கு கொடுக்குற தண்டனை அதை நீ தானே இப்போ சொன்னேன். என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் கேட்டீல. அதனால் உனக்கு தண்டனையெல்லாம் கொடுக்க மாட்டேன். வர்ற மக்களுக்கு நான் செஞ்சது தப்பு தான், நீ வாங்கி கொடுத்துட்ட, அதனால் உனக்கு நான் சந்தோஷமாக செய்கிறேன் அப்படின்னு எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டுடணும். நீ வெயிட் பண்ணி கேட்டு போடாமாண்ணே. அதுக்கிட்டே வெயிட் பண்ணி கேட்டுப்போ சரியா. எனக்கு 3 புல் சரியா. அதே போல் எனக்கு கிடா வெட்டி இங்கே அன்னதானம் வர்ற மக்களுக்கு நீ இன்றைக்கி நான் ஒதுங்க வரைக்கும் நீ வெயிட் பண்ணி கேட்டுட்டு தான் போகணும் சரியா. அதுதான் உனக்கு கொடுக்குற தண்டனை. யார்? சரி, அவன் பொண்டாட்டி வச்ச கேட்குறான், உனக்கு 20 லட்ச ரூபா எப்படி கொடுத்தான்? கேட்கறதுக்கு பதில் சொல்கிறேன். அப்போ 30 லட்சம் மட்டும் அப்படி அவன் பொண்டாட்டி வச்சு கேட்பான். உனக்கு நான் கேட்கறது ஒரே பதில்றா, உனக்கு கடங்கார யாராருன்னு கண்ணில் காட்டு, நான் வந்து கட்டிடுறேன் அப்படின்னு அவன் கூட்டிகிட்டு வந்தானே இல்லையா? கூட்டு போனான்ல, உனக்கு எல்லா கடனையும் கட்டுனான்ல, அதே போல் உனக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்றேன் சரியா. இப்போ மட்டும் எப்படி பொண்டாட்டி வச்சு கேட்பேன்? அப்போ கேட்டான்ல, அப்போ கேட்டதுனால தானே முதல் ஒரு 5 லட்சம் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் ஒரு 15 லட்சத்துக்கு மட்டும் லேட் ஆகி போச்சு கேட்டில்ல, அதனால் 15 லட்சமும் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன மறந்துட்டேன். ஏன்னா கேட்டேன் எனக்கு உடல்நலம் சரியில்லைன்றா, இவ்வளோ கேட்டால் என்னால் வீட்டுக்கு வர முடியலன்றா. ஆனால் எல்லோரும் நல்லா தான் இருக்கேன். ஆமாம்மா இல்லையா? அதனால் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை என்ன, வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு போட்ட அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 35 நாளுக்குள்ளே ஒரு அமௌண்ட்டு 5 லட்ச ரூபா நீ லோன் வச்சுருக்க, அந்த லோனை முதல்ல பத்திரத்தை திருப்பிடலாம். போய் காலையில் விழுந்துட்டு வா. கடையில் வியாபாரம் பண்ணுறான், பழம் கொண்டாந்து ஒரு பாட்டிலும் பழமும் கொடுத்தா கருப்பை ஏற்றுக்கணும்னு நினச்சிட்டியா? அதனால தான் உனக்கு தக்க தண்டனை கொடுத்து நான் கருப்பை அமைச்சு வச்சுருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் பண்ணிடணும். தவறாமல் பண்ணல அப்படின்னா 4 கிழமை ஓட்டுன்னு அப்படின்னா நான் அங்கேயே வந்து லாக் பண்ணிடுவேன். இப்போவே சொல்லிட்டேன் சரியா. உன்னை போய் ரெடி பண்ணிட்டு வர்றதே உன் வேலை. அடுத்த 35 நாளில் 5 லட்ச ரூபா மறுபடியும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். பத்திரத்தை திருப்பிடு, மறுபடியும் சில்லறை கடனை கட்டிட்டு நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். பழத்தை வியாபாரத்தையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி தோட்டத்தில் வெள்ளாமையும் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். உன் தகப்பங்கிட்ட என்ன பண்ணணும், பணத்தை வாங்கி தரணும், அவனையும் வாங்கி கொடுத்துறேன். போ மறுபடி அவினாசி வச்சுப்பா. அவினாசி கடை வச்சிருக்கிறது யாரா? துணி கடை. இப்போ கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே, குறுக்க வழியில் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சரியா. அதனால் குறுக்கு வழியில் உனக்கு யோகம் வரும்போது நானாக கூப்பிடுவேன். அதனால் நான் கருப்பசாமி அதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போதைக்கு நீ எதிர்பார்த்த அமௌண்ட்டே உனக்கு அதுவும் உனக்கு அமைப்பேன். ஆனால் இப்போ இல்லை. அதனால் உனக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுத்து கடனில் முதல் வாங்கி தான் போடணும். கடனில் முதல் தான் வாங்கி போடணும். ஒருத்தர் 25,000 தரேன்ருக்கேன், 25,000 தரேன்ருக்கேன். அவங்ககிட்ட ஒரு 50,000 வாங்கி தரேன், நேரில் போ சரியா. அதே போல் கருப்பசாமி உனக்கு சின்னதாக நீ கேட்டதுக்காண்டி உனக்கு ஆறுதலுக்கு வேண்டி ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட்டு மட்டும் ஏற்பாடு பண்ணி தரேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு டைமும் தேதியும் சொல்கிறேன். அப்பப்போ சின்னதாக ஒரு பக்கம் 50,000, இன்னொரு பக்கம் ஒரு 30,000. நீ கேட்டது உடைய ஒரு ஆசையாக கேட்டீங்கள, அதனால் நம்ம கேட்டது எவ்வளோ கேட்டான்? அதனால் நான் கேட்டது 30. அதனால் கடன் வாங்கித்தான் முதல் போடணும். உனக்கு போதிய வருமானத்தை கொடுத்து அந்த கடையை காலி பண்ணிடு, அந்த கடையை காலி பண்ணிடுன்னு நிறையா சொல்கிறேன். அதே கடையில் உனக்கு சாதிச்சு அதே உனக்கு போட்டியிலும் பொறாமையிலும் இல்லாமல் உனக்கு வியாபாரத்தை கொடுத்து இப்போ சும்மா ஒரு 300 ரூபாய்க்கு ஆன வியாபாரம் ஒரு 3,000 ரூபாய்க்கு இப்போ ஆகுதா இல்லையா? அதே அது 30,000 உனக்கு மாற்றி கொடுத்தா போதும்ல. டெய்லி வியாபாரம், சரக்கும் குறையாது. நீ நினச்சது போல் கருப்பசாமி எனக்கு பணிவிடையும் செய்யலாம், சரக்கும் அங்கே குறையாது. அதே போல் உனக்கு நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? ஞாயிற்றுக்கிழமைக்கு நீ கேட்டதுக்கு வேண்டி ஒரு 30,000 ரூபாய்க்கு வேண்டி ஒரு அமைச்சு கொடுத்துறேன் சரியா. ஏன்னா நீ கேட்டுட்டு இல்லைன்ட்டு போயிடுவேன், ஏன் காலடிவே எனக்கு பணிவிடை செய்கிற. அதனால் உனக்கு ஒரு ஆறுதல் பரிசு தான். நீ கேட்ட பரிசு இப்போ இல்லை, அதுக்கு நானே உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன் சரியா. அதை கொண்டு கடையில் வச்சிரு, இதை கொண்டுட்டு போய் குடும்பத்தில் 3 பேரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. அதனால் படி தாண்டி போகிறதுக்கெல்லாம் விடமாட்டேன். அன்னைக்கு அழுதி இல்லை, ஐயோ எங்கேயோ காணோம் அப்படி தானே. என்னோடய எல்லாம் போகிறக்குள்ளே என்னோடய வாசப்படி தாண்டக்குள்ள எனக்கு தகவல் விடமுடானு வந்துச்சா இல்லையா. அதனால் உன்னை படி தாண்டதுக்கெல்லாம் நான் விடமாட்டேன். நான் கருப்பை உன் வாசப்படியில் தான் காவல் காத்திருக்கேன். அதனால் நீ கவலைப்படாமல் போ. எனக்கு தவறாமல் என்ன வந்து பார். ஞாயிற்றுக்கிழமைக்கு வா
மறுபடி சத்தியமங்கலம் வச்சுப்பா. சத்தியமங்கலம் காய்கடை வியாபாரம் வர்றமான காய்கடை வியாபாரம் கருப்பசாமி எப்படி சரிப்பா. வியாபாரம் ஓரளவுக்கு போகுதா போலியா? தவறாமல் அண்ணே வந்து பாடுறாம அண்ணே தவறாமல் வந்துட்டு அமாவாசை பௌர்ணமி கேட்குறக்கு பதில் சொல்லு. தவறாமல் வரையா? முதல்ல கடை இல்லாமல் இருந்தோம். ஒரு டைம் என்னை வந்து பார்த்தேன், கடையும் போட்டு கொடுத்தேனா இல்லையா? எப்படியா கடையை போட்டாச்சு, உன்னை அப்படியே தம் பிடிச்சி போயிடுவான் அப்படி தானே? அப்படின்ட்டு நீ என்னை விட்டுட்ட லூஸில். அதனால் இப்போ மறுபடியும் இப்போ கடன் இழுத்து விட்டுருக்கேன் அப்படியே இல்லையா? உனக்கு கடையை போட்டு கொடுத்தனா போட்டு கொடுக்கலையா? மீண்டும் போட்டு கொடுத்தேன், கடையும் வச்சு கொடுத்து நல்லபடியாக திருமணமும் நடத்தி கொடுக்கணும்னு வந்து கேட்டேன். நான் உனக்கு திருமணம் நடக்க வரைக்கும் உனக்கு என்ன பண்ண சொன்னேன்? அமாவாசை பௌர்ணமி தவறாமல் எனக்கு மாலையும் பாட்டில் கொடு. அதுதான் உன்னை கேட்டேன். உன்னை என்ன பணமாக கேட்டேன். அப்புறம் ஏன்டா மன வரல? நான் அதெல்லாம் கேட்குறேன், நீ வர வேண்டியது தானே? கடையை போட்டு என்னால் வர முடியல அப்படி தானே கேட்டேன். இப்போ எப்படி வந்தேன்? அதனால் இப்போ சிக்கலும் ஆகிப்போச்சு, கடனும் ஆகிப்போச்சு. அதனால் கருப்பசாமி தவறாமல் வருவேன்னு சொல்லு. உனக்கு நல்லபடியாக போடுற காய் வியாபாரம் நட்டம் இல்லாமல் உனக்கு அமைச்சு தரேன். மறுபடியும் ஒரு மன்னிப்பு கொடுக்குறேன் சரியா? தவறாமல் வந்தீங்கன்னா நல்லபடியாக காலமும் நேரமும் போயிட்டுருக்கு. உனக்கு திருமணம் நடக்கணும், நான் 1000 பேர்த்தையும் பார்க்கணும் அப்படி தானே? நீ வந்தால் மட்டும்தான் அவன் மேலே நமக்கு ஞாபகம் வரும். அதனால தான் வர சொல்கிறது. எல்லாத்தையும் நான் பார்க்கணும்ல. அதனால் உன்னை ஒரு படி ஏற்றி விட்டு என்னை மறந்துடுறேன். எல்லாத்துக்குமே அவனுக்கு எல்லாருமே அப்படித்தான். அதனால் ஒரு வாய்ப்பு என்ன பண்ணியிருக்கேன், இப்போ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஒரு படி ஏற்றி விடுவேன், மறந்தான்னா மறுபடியும் இறக்கி விட்டுருவேன். அப்புறம் தன்னை போல் ஓடியாருவேன். உனக்கும் அதே நடந்திருக்குது. ஆமான்னு இல்லாட்டி இல்லைன்னு சொல்லு. அதனால் உனக்கு கடன்லேருந்து உனக்கு மீட்டு கொடுத்துட்றேன். உனக்கு தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் திருமணத்தையும் வர தைரிந்து மாசி மாதத்துக்கு மேலே உனக்கு கண்ணுக்கு காட்டுவேன் சரியா? நான் உனக்கு நல்ல முறையாக உனக்கு அமைச்சு தந்துடுறேன். வியாபாரத்துக்கு நாளையிலேருந்து உனக்கு பஞ்சம் இல்லாமல் உருவாக்கி தரவா. கிட்டவா, இதை கொண்டு கல்லாப்பட்டியில் வச்சிரு. நான் கூடவே வரம்போ வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் வந்து வாரிசு வேணும் கருப்பசாமி. சரிப்பா சரி, நீ பார்த்து என்ன முடிவு எடுத்தாலும் சரி. கிட்டவா மேல இந்தா. சரிப்பா, வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும்டாமாண்ணே. ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு வா. இதுக்கு ஒரு தீர்க்கமாக ஒரு நாளும் குறித்து இது டைமும் நேர காலமும் ஓட்டாமல் சீக்கிரமாக உனக்கு அமைச்சு வாரிசுக்கு உண்டானது ஒரு முடிவு பண்ணால் போதும்ல. அதே போல் உனக்கு அமைச்சு தரேன். கடன் இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன். கூடவே வரம்போம். நம்ம மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி மறுபடி எல்லோரும் காலில் விழுப்பா. எப்படியோ மகனை சொன்னபடி ஏற்க வைக்கணும். மகனை சொன்னபடி ஏற்க வைக்கணும். உனக்கு நான் சொன்னபடி ஏற்க வச்சிருந்தேன் மனே. என்னையிலிருந்து நான் கருப்பசாமி யாருங்கிறது நீ தெரிஞ்சுக்குவேன் சரியா? அதனால் இப்போ கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கேன். அதனால் சொல் பேச்சும் கேட்கல. தேவையில்லாத ஒரு சில பழக்க வழக்கம் அப்படி தானே? அதையெல்லாம் மாற்றி புத்தியும் தெளிய வச்சு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றினா போதுமா? போய் காலில் வந்துடுவான். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கும் தொழிலை கொடுத்து அவனையும் நல்லபடியாக மதிக்கிற மாதிரி உனக்கு 4 பேர் உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக திருத்தி கொடுத்துறேன். கிட்டவா, இதை முழுசும் அவனுக்கு உள்ளுக்கு கொடுத்துடணும். பகுதியை ஒன்று தேய்ச்சி குளிக்க வச்சிரு. அப்படி அவனால் ஒட்டு வர மாட்டான் அப்படின்னா ஜூஸ் ஓட்டு உள்ளே கொடுத்துரு சரியா? அமாவாசை பௌர்ணமி தவறாமல் வா. இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி வந்ததுனால தான் உனக்கு டைம் கொடுக்குறேன். இன்னையிலேருந்து உனக்கு என்ன பண்ணுறேன், தவறாமல் உனக்கு உன் மடிவாசலுக்கு இன்றைக்கே வந்துடுவேன். பிரச்சனைக்கு உண்டான முடிவும் இன்றைக்கே ஒரு தீர்வு பண்ணிடுவோம் போ சரியா? சின்னதாக ஒரு பிரச்சனை வரும், ஒரு அடிதடி பிரச்சனை, ஒரு கேஸ் பிரச்சனை மாதிரி ஒரு உருவாக்குவேன் சரியா? ஆனால் பெருசாக வராது. அவனுக்கு பயத்தை உண்டு பண்ணணும் சரியா? பயத்தை உண்டு பண்ணி தகப்பம் போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர மாதிரி சூழ்நிலையும் அமைப்பேன். அன்னையிலேருந்து உனக்கு முழுசாக சொன்னோடி கேட்குற மாதிரி உருவாக்கி தந்தால் போதுமில்ல, அமைச்சு தரம்போம். மறுபடி விழுப்புரம் போயிடுச்சுப்பா. விழுப்புரம் கேஸ் பிரச்சனையை தீர்த்து கொடுத்து அதனால் கருப்பசாமி இன்னும் 3 மாதத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும்டாமான. நீ எல்லாம் போக வேணாம்.
மறுபடியும் இன்னும் ஆளை வச்சு தூக்கணுமா, ம். ஆளை வச்சு போகணும். தூக்கணுமா. அப்படி பேச்சு முதலே வந்திருக்கணும். இப்போ மறுபடியும் வரேன். வந்துச்சா வரலையா? வந்துடுச்சு. வந்துடுச்சு. போய் காலைல வந்துட்டோம். கருப்பசாமி ஆளை வச்சு யாரை தூக்கணும்னு சொன்னானோ அவனுக்கு முதல் தண்டனையை கொடுத்தனேன். சொல் பேச்சு கேட்டுட்டுதான் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சொத்து வேணும் அப்படின்னு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா. அதனால் பேச்சுவார்த்தை நடத்தி உனக்கு மனசுக்கு எப்போ ஒப்பத்தது வந்து நீ கொடுத்து ஒதுக்குற மாதிரி 3 மாதத்துக்குள்ளே இப்போ நாள் குறிச்சிருக்கேன். ஆள் பேச்சுவார்த்தைக்கு வரேன், நீயே முடிவு பண்ணிட்டு வந்துடு அப்படின்ட்டு. ம். நான் இவ்வளோ கொடுக்குறேன்னு நீ சொல்லக்கூடாது. நான் வருவேன், அடுத்தடுத்து ஒரு 2 டைம் வந்து கேட்பேன் என்ன பண்ணலான்னு. நீ என்ன சொல்லணும், நீயே ஒரு முடிவு பண்ணிட்டு வா, அது எனக்கு சரியாக வருமானு பார்ப்போம் அப்படின்னு தாட்டி விடு. அவன் கொஞ்சம் எச்சு தான் கேட்பேன், அதை நான் மறுபடியும் நீ பேசுனீன்னு சரின்னு வந்துடும். அதனால் இதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடும். ஏதாவது ஒன்று பண்ணணும் சாமி. உன்னை தூக்குறேன்னு சொன்னான்ல, ஆமாம். அவனுக்கு யாரை தூக்குறான்னு நான் கருப்பசாமி நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஒரு சிலது பப்ளிக்கில் சொல்லக்கூடாதுடா மனே, சரி சாமி. சரியா? நீ எனக்கு நினச்சது போல் உனக்கு நான் தண்டனையை கொடுத்து கண்ணு முன்னாடி காட்டுவேன். நான் கருப்பு அதே மாதிரி நாளிலே நிக்கிறேன் நான். நான் தான் சொல்லிட்டேனே, நீ கேட்டது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டேன், இது ஒன்றும் பண்ணணும் அப்படி தானே? அந்த ஒன்றையும் பண்ணி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீ வந்து விளைச்சலும் கொஞ்சம் அதை நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். விளைச்சலை பற்றி கவலைப்பட வேணாம். சரி, சரி. இத்தனை வருஷமாக எடுக்கல, ஆமா. இந்த வருஷம் எடுத்தோமா இல்லையா? எடுத்தோம். அதே போல் உனக்கு தவறாக உனக்கு எடுத்து கொடுத்துறேன், சரியா? சரி. இது 4 மூலைக்கு அறுத்து போட்டுரு. காட்டுக்குள்ளே 4 மூலைக்கு அறுத்து போட்டுரு. எத்தனை பிட்டா இருக்குது? இது மல்லி இருக்கிறது ஒரு இடம் தான், மற்றது நிலம் எத்தனை பக்கம் இருக்குது? 3 இடம் இருக்குது. இந்த வச்சிருக்கிறேன் பாரு, 3 பக்கம் கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரு. சரி. தீர்வுக்கும் வரணும், விளைச்சலும் நல்லா இருக்கணும். அதனால் இத்தனை வருஷமாக விளைச்சல் எடுக்கல, நான் இந்த வருஷம் கருப்பசாமி உனக்கு விளைச்சல் கொடுத்துருக்கேன். கொடுத்தனா இல்லையா? அதே மாதிரி நிற்காம இன்னைக்கு வந்து உனக்கு விளைச்சல் கொடுக்குறேன். எனக்கு இந்த கேஸ் பிரச்சனை முடிஞ்சாலே நான் தான் உனக்கு டைம் கொடுத்துட்டேன்டாமானே, சரி சார். சரியா? நீ அறுத்து போடு, உனக்கா தனியாக வருவேன். வந்தால் அவனை நீயே முடிவு எடுத்துக்கலான்ற. சரி. உனக்கு அதே அவனை அமைச்சு தரேன் போ. இருந்து வெயிட் பண்ணலாம். வேணாம், சரி. எனக்கு பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. சரி. திருப்பூர் வச்சுப்பா, திருப்பூர் பூக்கடை வியாபாரம். கருப்பசாமி எனக்கு ஒரு யோகம் வேணும், இது கொடுமொழின்னு கூப்பிடணுமா. யார் எப்படி? அவனை வந்து கொடுமொழின்னு கூப்பிடணுமா. புதுசாக மாற்றிலாம் கூப்பிட முடியாது ரமணை. நான் என்ன நினைக்கிறேனோ அப்படி தான் கூப்பிடுவேன். போய் மாட்டி கால் வந்துட்டோம். அதனால் திருப்பூர்னா வரமாட்டான். எப்போவோ ஒரு காலத்தில் ஊரில் அங்கே கொடுமொழியில் இருந்தான், அதனால் ஒரு பேர் அப்படி தானே. அதனால் கருப்பசாமி நமக்கு வந்து வாகனம் எடுக்கணும், எடுத்தாச்சு. நல்லபடியாக படிக்க வைக்கணும், படிக்க வச்சிட்றேன். நல்லபடியாக வருமானத்தை கொடுத்துட்றேன், அதையும் கொடுத்துட்றேன். அதே போல் கடனை கட்டணும், அதனால் சம்பாரிச்சில் என்னால் கட்ட முடியாது, அப்படி தானே? அப்படி இல்லையா? அதனால் சம்பாரித்து கட்ட முடியாதனால எனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்கணும். அதனால் வாய்ப்பு அமைச்சு கொடுக்கறதுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு நேரம் மட்டும் நீ மட்டும் சாப்பிடாம இருக்கு. அதுக்கு முடியுமா அப்படின்னு என் சகோதரங்கிட்ட வழக்காடி பார்த்துறேன். சரின்னா ஞாயிற்றுக்கிழமையும் உனக்கு சொல்லிடுறேன், சரியா? நீ கேட்டதுக்கு வேண்டி அதுக்கும் ஒரு வாய்ப்பு. உனக்கு வந்து வருமானத்தையும் கொடுத்து உனக்கு மளிகை கடை அங்கேயும் வச்சுருக்கீல்ல, உனக்கு 2 கடையிலையும் உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன். அடுத்த 1.5 வருஷத்துக்குள்ளே நீ சம்பாரிச்சே கட்டிடலாம் நம்மளை. உனக்கு வருமானத்தை நான் தரேன். ஆனால் வந்து இந்த யோகம் இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இரு. உனக்கு கடன் தானே பிரச்சனை, உனக்கு கடன் பிரச்சனை நான் கட்டி தந்துடவா. இது யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் உன்னோட கல்லாப்பட்டியில் வச்சுக்க. உனக்கு கடன் பிரச்சனைக்கு கடனுக்கு நான் தீர்த்து கொடுத்துட்றேன், சரியா? ஆனால் கடனை பற்றியெல்லாம் பயப்பட வேணாம். அதனால் இது வந்தால் மட்டும்தான் கட்ட முடியும் அப்படின்னும் நினைக்க வேணாம். உனக்கு அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் போ. அதே மாதிரி புதுசாக ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம்ல, அதுக்கு வேலைக்கு நிற்காமல் உனக்கு வேலை, சரியா? அது எப்படி? உனக்கு இங்கே வர முடியாத நேரம் மட்டும் உனக்கு வேலை நிற்காமல் அமைச்சு தரேன். இங்கே வர்றப்போ உனக்கு நானே ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, கூடவே வரம்போ. மறுபடி திருப்பத்தூர் வச்சுப்பா. திருப்பத்தூர் பசங்களையும் நல்லபடியாக கரை சேர்த்தணுமா. யாருப்பா 3 பசங்களையும் கரை சேர்த்துறது? 3 பேர் தானே. போய் காலைல விட்டுவான். மெக்கானிக்கல் வேலை பழகினது யார்? இப்போ எந்த வேலையுமே இல்லை, அப்படியே இல்லையடமான. அதனால் பொருளாதாரத்தில் உனக்கு நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு பொருளாதாரமும் உனக்கு கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி பிள்ளைகளை நல்லபடியாக கரை சேர்த்தணும். அதே மாதிரி வேலை அமையணும். ஆமாம்னா சொல்லு, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லு. இப்போ அதைத்தான் சொன்னேன், உனக்கு வேலை அமையணும் வேணும், தொழில் வேறு எல்லாம் ஒன்று தானே. அதனால் உனக்கு தொழில் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் நெருக்கடி இல்லாமல் அமைச்சு
3 பிள்ளைகளையும் நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்துறேன், நல்லபடியாக கரை சேர்த்தணும். அதுக்கு தான் நான் சொல்லிட்டேனே, உனக்கு நான் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் கருப்பசாமி நிறையா டைம் ஒரு வாய்ப்பு வரும்னு பார்த்தோம், வாய்ப்பு அமையலை. அதனால் கருப்பசாமி வர்ற வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பாரு, வெள்ளிக்கிழமைக்கு வா, சரியா? எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு என்னை வந்து பாரு. நீ நினச்சது போலயே நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து. அப்படியா? உப்பா இதுக்கு மட்டும்தான்டா பானை உத்தரவு. வெள்ளிக்கிழமை வா, உனக்கு நான் சொல்கிறேன் போ. இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டு மறுபடி ஒசூர் வச்சுப்போ. ஒசூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. அதனால் கருப்பசாமி உனக்கு கொடுத்துட்டு தான் கேட்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன், சரியா? அதனால் நீ கேட்டிருக்கிறதெல்லாம் இப்படி பெரிய வேலை, சரியா? எது கிடைக்காதோ அதை வந்து தொலாவி பிடிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன். ஆமாம் இல்லை அப்படி தானே? அதனால் கிடைக்கிற வேலையாக இருந்தால் உனக்கு ஈஸியாக முடித்து கொடுத்துருவேன். அப்போ கையில் பொருளாதாரம் இல்லை, இப்போ அது வந்தால்தான் அந்த தோட்டம் வாங்க முடியும், அப்படியே இல்லையா? இப்போ நான் தோட்டத்தை விலை சொல்லிடுறேன், நீ போய் இப்போ கேட்டால் கொடுக்குறேன்னு சொல்கிற மாதிரி பண்ணி தந்துடுறேன். பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? பண்ணிடலாம்ல? சரி, நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் உள்ளே வீசிடு, 30 நாளில் போய் பேசு. அதே இடத்த உனக்கு வாங்கி கொடுத்தா போதும்ல? உனக்கு அதை அமைச்சு தந்துடுறேன். அதே மாதிரி பணம் அப்படி மாற்றம், அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தந்துடுறேன். அதுவும் அவசரத்துக்கு ஆகாது, சரியா? ஆனால் அதை அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இன்னும் 2 பேர் ஒரு வேலையை அமைச்சு விட்டான், அதனால் அவனும் தில்லுமுள்ளு வேலை பண்ணுறான், அப்படியே இல்லையா? அதனால் உன்னை வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன், சரியா? அதனால் அதையும் உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். போய் காலைல வந்துட்டோம். 3 பேர் நம்ம சகோதரன். 3 பேர்த்தில் ஒருத்தர் என்னன்றான் தெரியுமா? எனக்கு இவன் கணக்கு போடுறேன், எனக்கு கணக்கு போடுறேன் அப்படின்றான். அப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு என் சகோதரன் கேட்குறான் அப்படின்னு சொல்கிறேன். எதுவுமே நடக்கலை அப்படின்னா நீ கேட்ட தொழில் உடனே நடக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு இன்னொருத்த கேட்க சொல்கிறேன். நீ சொல்லு. லேட் ஆகும்ல? அப்போ பொறுமையாக இருக்கணும்ல? இப்போ ஒரு குழந்தை வளர்க்கணும் அப்படின்னா 10 மாதம் இருக்கணும். நான் இப்போ கனியை கொடுத்ததே உனக்கு உடனே பிறந்துருமா? அப்போ நீ என்ன பண்ணணும்? அப்போ இதில் பொறுமையாக இருந்தீங்கன்னா பணமும் வந்துடும். அதே மாதிரி அவன் 2 பேர் போகிறவங்ககிட்ட பொருளும் கிடைக்கும், சரியா? அதனால் உனக்கு அதில் பொறுமையாக இருந்து அப்படின்னா அதை பண்ணி தந்துடுறேன். இன்னொரு சகோதரன் என்னன்றான் தெரியுமா? அதனால் எனக்கு செய்கிற பொருளை ஒரு சில பொருளெல்லாம் கணக்கு பார்க்குறேன்டாவன் அப்படின்னு. இன்னொருத்தர் என்னங்கிற, நான் என்னங்கிற, இல்லை அவன் கணக்கு பார்க்காமத்தான் செய்கிறான், எனக்கு கணக்கு பார்க்காமத்தே எனக்கு வேணுங்கிறத கொண்டாந்து செய்கிறான், அப்படி தானே? அதனால் உனக்கு நல்லபடியாக நீ கேட்டதோடு அமைச்சு தந்துடுறேன். நீ செய்கிறத கணக்கும் போடக்கூடாது, அதே போல் எனக்கு லேட் ஆகுதுன்னு கேட்கக்கூடாது. கேட்காம இருந்து அப்படின்னா நீ கேட்டதை உனக்கு வாங்கி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுற தெரியுமா? நீ வேணும்னு கேட்குறீல்ல, அந்த காட்டில் கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரு, சரியா? அதே போல் கருப்பசாமி உன் மகனுக்கு என்ன சொன்னேன்? வரும்போதெல்லாம் மாதத்தில் ஒரு டைம் அது வந்து மாலை போடுறமான வாரிசு உருவாக்கி கொடுத்துட்றேன். அதனால் இப்போ 1 கோடி வருது, 2 கோடி வர மாட்டேங்குது, எப்படி வரும்? அதனால் நீ எனக்கு தவறாமல் கொண்டாந்து கொடு, உருவாக வரீங்க. அதுக்கப்புறம் மகனை மட்டும் கொண்டாந்து போட சொல்லு. நீ நினச்சது போல் அவனுக்கு அசிஸ்டண்ட் வேலை. என்ன வேலை? என்ன அசிஸ்டண்ட்டு? விஓவோட அசிஸ்டண்ட் வேலை தானே கேட்ட? அதனால் விஓ அசிஸ்டண்ட் வேலையும் போட்டு கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி வந்து நீ நினச்சல வாரிசு உருவாக்கி கொடுத்துறேன். மாதத்தில் தவறாமல் அவ்வளோ தூரத்துலேருந்து வர முடியாது கேட்டீங்கள, அதனால் மாதத்தில் ஒரு டைம் கொடுறாமா நான். அப்போ கொடுத்துருக்கணுமா இல்லையா? இப்போ எப்போ வந்துட்டு போனது? அதனால் வர சொல்லு, பௌர்ணமிக்கு வர சொல்லு. நீ நினச்சது போல் வந்துட்டு போய் அடுத்த டைம் வரும்போது நீ நினச்ச மாதிரி ரிசல்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு உருவாக்கினா போதும்ல? நான் உருவாக்கி அவனுக்கு வேலை கொஞ்சம் பெண்டிங்கில் நிப்பாட்டி வச்சுருக்கேன், அந்த வேலையும் உனக்கு போட்டு கொடுத்துறோம். கூட வரணும்.